வானிலும் புவியிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமமது. வானிலும் புவியிலும் நாமம், வல்லமையுள்ள நாமமது. நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே, நாம் வென்றிடுவோம் இந்த மகன் தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். இந்த நாளினுடைய சிந்தனைக்காக யோசுவா 13ஆம் அதிகாரம் 33வது வசனம். இஸ்ரவேலின் கடவுளாகிய கர்த்தர் அவர்களுக்கு சொல்லியிருந்தபடி அவரே அவர்கள் சுதந்திரம். இந்த உலகத்தில் கர்த்தர் கால் மிதிக்கும் தேசமெல்லாம் கர்த்தருக்கு சொந்தம் என்று கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய ஆசாரியரை, லேவியரை பார்த்து சொல்கிறார். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு லேவியருக்கு மோசேயால் அந்த சுதந்திரத்தை கொடுக்க முடியவில்லை. அவர்களுடைய வழிகள் எல்லாம் பொல்லாத காரியமாக இருந்த காரணத்தினால் என்னவோ அந்த சுதந்திரத்தை அவர்கள் மோசே வழங்கவில்லை லேவி கோத்திரத்துக்கு. ஆனால் இஸ்ரவேலின் கடவுளாகிய கர்த்தர் அவர்களுக்கு சொல்லியிருந்தபடி அவரே சுதந்திரமாக கொடுத்தார். கொடுத்தல் அது மிக மிக அவசியம். எப்பொழுதுமே மனிதன் வாங்குவதை வாழ்க்கையாக கொண்டவன், பெற்றுக்கொள்வதை பேராக நினைப்பவன், எதை உலகப் பொருளையும் உலக ஆசைகளையும் உலக இச்சைகளையும் பெற்றுக்கொள்வதில் பெரும் பேராக நினைப்பவன், வாங்குவதை தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்க்கையாக கொண்டுகிறவர்கள். இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் கடவுள் ஒரு ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். நல்ல வேலை, நல்ல ஊதியம், பிள்ளைகள், படிப்பு, ஆஸ்தி, அந்தஸ்து. ஏழையாக இருந்த அந்த குடும்பம், கூரையில் இருந்த குடும்பம் இன்றைக்கு கோபுரத்தில் வருகின்ற நிலை. கொடுக்கிறது, எதை கொடுப்பது? இன்றைக்கு உலகத்தில் நாம் எவ்வளவு கொட்டி கொடுத்தாலும் கொடுக்கின்ற வரையில்தான் உறவும் சரி, நட்பும் சரி, நம்முடைய உறவும் சரி. கொடுக்கிற வரையில். கொடுப்பதை நாம் நிறுத்திவிட்டால் நாம் வழிமாறி விடுவோம், அவர்களை திட்டுவோம், ஏசுவோம். ஆனால் அவ்விதமாக ஒரு சிறிய சம்பவம் 1950ஆம் ஆண்டில் பேராயர் ரெனால்ட் கோடி என்று சொல்கின்ற மனிதர் ஆஸ்திரேலியா நாட்டிலே பணி செய்வதற்காக போகிறார். அந்த கணவன் மனைவி போய் பணி செய்யும் பொழுது அங்கே கணவன் மனைவியாக அந்த இல்லத்தில் இருந்து ஸ்மித் என்பவருடைய புஸ்தகத்தை படித்து அங்கு வேலை பார்த்த ஒரு மேரி என்ற சகோதரியை அவர் உயிரோடு எழுப்பினார் என்று சொல்லி அவர்களை நான் பார்க்க வேண்டும், அந்த நூலிலே படித்த காட்சியை. அவர் யார் என்று சொல்லி ஒரு பெண்மணியிடம் கேட்டுக்கொண்டிருக்கும்போது அந்த பெண்மணி சொல்கிறாள், ஐயா பேராயர் அவர்களே, நான் தான் அந்த பெண்மணி, ஸ்மித்தால் வாழ்க்கை பெற்ற ஒரு மனிதன். அந்த மெத்தடிஸ்ட் சபையினுடைய அந்த ஊழியத்தில் ஸ்மித் அவர்கள் செய்த அந்த எழுப்புதல், அவர்கள் அந்த நாட்டில் 1722 மரித்து போன பின்பு அந்த மரண வேளையிலே ஒருவரும் அவருக்காக செபிக்க வரவில்லை. அப்பொழுது ஸ்மித் அவர்கள் சரியான நேரத்தில் வர முடியவில்லை. இந்த சகோதரி மரித்து ஒரு இயேசுவினுடைய அருகிலே நின்று கொண்டிருக்கிறார். மிக பிரகாசமாக அழகான ஒரு இடம், அதில் பயங்கரமான வெளிச்சங்கள், அழகான ஆலோசனைகள், அழகான அலங்காரங்கள் எல்லாம் செய்யப்பட்டு இந்த காட்சியோடு நின்று கொண்டிருக்கிற அந்த மேரி சகோதரிக்கு அந்த நாள் வரும்போது அவர் எழுதுகிறார் அந்த மரணத்தின் காட்சியை. நீர் இந்த சகோதரியை நினைத்தருளும், இவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உயிரை கொடுத்தருளும். உயிரை கொடுக்கின்ற ஆற்றல் ஆண்டவராகிய இயேசுவுக்கு உண்டு. அந்த மனிதர் செபித்தபோது அந்த சகோதரி உயிர் பெற்று மீண்டும் அங்கே மேலே இருந்து கீழே நடந்து வந்ததாக அந்த சம்பவத்தில் பார்க்கிறோம். அன்பான இறை மக்களே, இன்றைக்கு உலகத்தில் நாம் எவ்வளவு பொன்னை பொருளை அள்ளி கொடுத்தாலும் நம்மை கொடுக்கின்ற வரையில்தான் வாழ்த்துவார்கள். கொடுப்பதை நிறுத்தி விட்டோம் என்று சொன்னால் அவர்களுக்கு இடமில்லை, வாழ்த்து இல்லை.
அவ்வண்ணமாக இந்த பெண்ணுக்கு உயிரை, வாழ்வின் ஆதாரமாகிய அந்த ஆத்துமாவை ஆண்டவர் எப்படி மண்ணால் செய்யப்பட்ட அந்த சிலைக்கு தன்னுடைய மூச்சுக்காற்றை கொடுத்து உயிரோடு எழுப்பினாரோ, ஆதியாகமத்தில் அவனமாக மரித்து போன இந்த சகோதரியை உயிரோடு எழுப்புகிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை, ஆனால் இந்த உயிருள்ள வாழ்க்கையை கொடுக்க முடியும், உயிருள்ள தேவனை கொடுக்க முடியும், உயிருள்ள இயேசுவை கொடுக்க வேண்டும், இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இயேசுவை கொடுக்க முடியும் என்ற உணர்வோடு இந்த நாளை துவங்குவோம். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் நல்ல ஆண்டவரே, நாங்கள் உமக்கு எதை கொடுத்தாலும் பக்தன் பாடுவதைப் போல இந்த விந்தை அன்புக்கு இதாய் என்ன காணிக்கை நான் தருவேன், எந்த அரும் பொருள் ஈடாகும் என்னை முற்றிலும் உமக்களிக்கிறேன். அவ்விதமாக நாம் இந்த ரட்சிப்பை பெற்ற நாம் இந்த ரட்சிப்பின் நற்செய்தியை, சந்தோஷத்தை அனைவருக்கும் கொடுக்க அழைக்கப்படுகிறோம். இங்கே இஸ்ரவேல் மக்களுக்கு கடவுள் ஒவ்வொரு பங்கு பங்காக பிரித்து கொடுக்கிறார். ஆனால் அதில் மோசே அந்த லேவி கோத்திரத்தாருக்கு அந்த சுதந்திரத்தை வழங்கவில்லை. ஆனால் யோசுவா உடைய வாழ்க்கையில் கர்த்தர் இஸ்ரவேல் மக்களுக்கு தான் சொன்னபடி அந்த லேவி கோத்திரத்தாருக்கு சுதந்திரத்தை அவரே சுதந்திரமாக அவர் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அவ்விதமாக இதுவரை நாம் பெற்றுக்கொள்ளாத நம்முடைய ரட்சிப்பு, சமாதானம், சந்தோஷம், சுகமான வாழ்க்கை, பிள்ளைகளுடைய எதிர்காலம், என்னுடைய குடும்பத்தினுடைய பொருளாதாரம், என்னுடைய கடன் பிரச்சனைகள், இவையெல்லாம் தீரக்கூடிய ஆசீர்வாதத்தை நாங்கள் நிறைவேற்றி பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். எங்களிடத்தில் இருக்கிற பொல்லாத குணங்கள் எல்லாம் அழிந்து நல்ல குணங்கள் நிறைவேற, என் நிலையிலும் நாங்கள் எங்களுடைய ஆத்துமாவை பிசாசுக்கு விற்று போடாதபடி மேன்மையுள்ள வாழ்க்கையை சுதந்திரித்து கொள்ள எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். அன்புள்ள இயேசு சுவாமி, உடைய கிருபையின் கரங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும்